ஹாய், ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம். அதாவது நடத்தை கோட்பாடோட தந்தை யாரு அப்படின்னா, அவர்தான் ஜேபி வாட்சன். அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் பத்தியும், ஸோ அவர் ஏன் வந்து நடத்தை கோட்பாட்டின் தந்தை அப்படிங்கிறாரு, அதை பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகே. இதுக்கு முன்னாடி சைக்காலஜி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா, ஒரு தத்துவம் சார்ந்த இதா தான் வந்து மக்கள் வந்து நினைச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு மனம் சார்ந்தது அதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜிங்கிறது ஒரு நடத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா வாட்சன் தான். ஸோ மனம் சார்ந்தது அப்படிங்கிறது இல்லாம ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாரு அப்படின்னா இந்த வாட்சன் தான். ஸோ இந்த வாட்சன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். ஸோ நடத்தை கோட்பாட்டை முதல் முதல் வந்து உருவாக்கி தந்தவர் யாரு அப்படின்னா இவர் தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரிதான் மனத்தோட உணர்வு, அந்த உள்ளக நிலைகள் அதை ஆராய்வதை விட சைக்காலஜிங்கிறது வெளிப்படையா காணப்படக்கூடிய நடத்தைகள் மீது கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல லிட்டில் ஆல்பர்ட் அப்படிங்கிறது ஒரு 11 மாத குழந்தை தான் வந்து இந்த லிட்டில் ஆல்பர்ட். ஸோ இங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அவர் ஃபைண்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உம் குழந்தைக்கு ஒரு வெள்ளை எலிய காமிக்கிறாங்க. ஆனா வந்து குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட சேர்ந்து விளையாடுது. ஆனா அதை பத்தி எதுவும் பெருசா இது பண்ணல. ஸோ அது ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேமரால ஒரு சுத்தியலால அந்த வெள்ளைகிளி காமிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு தட்டு பயங்கரமா ஒரு சத்தத்தை உருவாக்குறாங்க. இந்த சத்தத்தை கேட்கும் போது அந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் அந்த வெள்ளை எலிய வந்து பார்த்தாலே அழுக ஆரம்பிச்சிருது. அந்த சத்தம் எதுவுமே இல்ல, சுத்தியலால தட்டுல இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வெள்ளை எலிய பார்த்தாலே வந்து நம்மளுக்கு அந்த எலிய பார்த்தாலே அந்த குழந்தை பயம் வந்துருது. ஸோ இதன் மூலம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பயங்கிற கூட உணர்வை கூட என்ன பண்ணலாம், பயிற்சியின் மூலம் கண்டிஷனிங் மூலம் அதை வந்து கத்துக் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இது வந்து உணர்வுங்கிறது வந்து நார்மலா வந்து வரக்கூடியது இல்ல. இதையும் நம்ம கண்டிஷனிங் பண்ணி வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் இவர் சொல்றாரு. இவரோட புக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிஹேவியர் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு கம்பேரிட்டிவ் சைக்காலஜி, அதாவது மனித மற்றும் விலங்கு நடத்தை பற்றிய ஒரு ஒப்பீட்டு உளவியல்ங்கிறது ஒரு ஃபேமஸ் புக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, சைக்காலஜி ஆஃப் த பிஹேவியரிஸ்ட் வியூஸ், அதாவது நடத்தைவியலின் அடிப்படை கொள்கைகள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் புக்கு. நெக்ஸ்ட் வந்து பிஹேவியரிசம், நடத்தை கொள்கையின் விரிவான விளக்கம். குழந்தை வளர்ப்புல சூழல் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது வந்து ஃபோர்த் ஒன், சைக்காலஜிக்கல் கேர் ஆஃப் இன்ஃபேண்ட் அண்ட் சைல்டு. வாட்சனோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் உளவியல்ங்கிறது என்ன அப்படின்னா, எண்ணங்கள் உணர்வுகள் மீது மட்டும் அல்ல, நடத்தையின் மீதுமே நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கற்றல்ங்கிறது என்ன அப்படின்னா, பயிற்சியின் மூலம் வந்து கற்றலை கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பயத்தை எப்படி வந்து நம்ம கொண்டு வந்தோமோ அது மாதிரி நம்ம பயிற்சியின் மூலம் எல்லாத்தையும் நம்ம கற்றலை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எது மாரி இருக்கு அப்டின்னா, பாவ்லோவோட கருத்து மாரி தான். பாவ்லோ எப்படி கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொன்னாங்களோ, சேம் இதுதான் வந்து வாட்சனோடது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கும். பயிற்சியின் மூலம் நம்ம கொண்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நபரோட நடத்தை வந்து எதால உருவாக்கப்படுது அப்படின்னா, அவங்களோட என்வாயன்மென்ட் பேஸ் பண்ணி தான் நடத்தை இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களோட ஹெரிடிட்டி மரபியல பொறுத்து இது அமையாது. அவங்களோட என்வாயன்மென்ட்ட பேஸ் பண்ணி தான் அவங்களோட பிஹேவியர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து வாட்சனோட கீ கான்ட்ரிபியூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.